வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் நேரத்தில் பிரதமர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் புதிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்து வருகிறார். இந்த சூழலில் அம்பானி அதானியை பற்றி தொடர்ந்து மேடைகளில் பேசி வந்த ராகுல் காந்தி திடீரென நிறுத்திவிட்டார், ஒரே இரவில் நிறுத்திவிட்டார். ஏன் என்ற கேள்வியை எழுப்பியதோடு டெம்போவில் பணம் வந்ததா என்ற கேள்வியையும் அங்கே முன்வைக்கிறார். அதற்கு காங்கிரஸ் தரப்பில் பதிலடி கொடுக்கப்படுகிறது. ராகுல் காந்தி சொல்கிறாரு, டெம்போவில் பணம் வந்தது மோடி அவர்களுடைய சொந்த அனுபவமா என்ற கேள்வியையும், அம்பானி அதானியினுடைய வீடுகளுக்கு அவ்வாறு பணம் அனுப்பியிருந்தாங்கன்னா சிபிஐ இடியை அனுப்ப தயாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. மேலே ஒரு படி மேலே போய் எங்கெல்லாம் அம்பானி அதானி அப்படின்னு ராகுல் பேசினார் அப்படின்ற பட்டியலையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. தோல்வி பயத்தில் மோடி அவ்வாறு பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. உண்மையிலேயே டெம்போவில் பணம் வந்ததா, யாருக்கு வந்தது, மோடி விசஸ் ராகுல் விவாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இனியன் ராபர்ட், காங்கிரஸ் கட்சிக்கு பணம் வந்தது அப்படின்னு பிரதமர் குற்றம் சாட்டுகிறார். ஒரு பிரதமர், ஹை அஃபிஷியல், அப்போது இவ்வளவு நாளாக ராகுல் பேசின டோன்லேருந்து இப்போ டோன் டவுன் இருக்குது. அப்போ காரணம் இதுதான் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறார். பதில் என்ன? இல்லை, எங்களுக்கு என்னென்னா 2014 முன்னாடி திரு நரேந்திர மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஊழலை ஒழிச்சிடுவேன், கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிக்கல போல் 10 வருஷமாக அவர் இந்தியாவில் ஊழலை ஒழிக்கல போல் 10 வருஷம். அப்போ இந்தியாவில் ஊழல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்க போல இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போது சொன்னது ஒரு பொய்யா இருக்கும் போல இருக்குது 2014. அதன் அடிப்படையில் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் இப்படி பொறுப்பில்லாமல் இப்படி பேசலாமா? எதிர்க்கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கும் பொழுது அதில் எவ்வளவு பொறுப்பாக பேசணும்? இப்போது அதானி 2014 அவருக்கு இருந்த சொத்து $8 பில்லியன். ஆனால் 2022 செப்டம்பர் மாதத்தில் அவருடைய சொத்து மதிப்பு $140 பில்லியன். இது எப்படி உயர்ந்தது இந்த 8 ஆண்டுகளில்? நீங்கள் பிரதமரினுடைய எல்லா பயணத்திலையுமே அதானி கூடவே போகிறார். இன்னும் சொல்ல போனா, பிரதமர் நரேந்திர மோடி சென்ற அனைத்து பிரச்சாரங்கள்லையுமே பயன்படுத்தியது ராணுவ விமானம் கிடையாது, அதானியினுடைய விமானம், அதானியினுடைய விமானத்தில் தான் இந்தியா முழுக்க பயணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சரிங்களா? அது நீங்கள் பல ஆதாரங்களுக்கு இருக்கு. அப்போ அதானிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்குமான உறவு என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்த நிமிடம் வரைக்கும் எல்லா மேடைகளிலுமே அதானியை போட்டு கிழிகளையும் கிழித்து தொங்க விட்டுருக்கிறார். இல்ல, அவர் கேள்வி எழுப்புறது முன்பு இருந்ததுக்கும் இப்போக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. அது அவருடைய பார்வையாக இருக்குது. அவர் பார்வையில் கோளாறு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்தின் போது கூட 5 மாநிலங்களில் ஒரே மாதிரி தான் பேசியிருக்கிறார். அதானி யாரு, அம்பானி யாரு, அவருக்கும் மோடிக்குமான உறவு என்ன, ஜியோவினுடைய அம்பாசிடராக எப்படி உங்களுக்கு மோடி செயல்பட்டாரு, அதானி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லேருந்து அதானியை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செஞ்சாங்க, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மேலேயே கேஸ் போட்டாங்க. இப்படி பல விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போது அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா தெளிவாக சொல்லுங்கள். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இப்படியா பேசுறது? இவ்வளவு நாளாக மதம் குறித்து பேசிக்கிட்டே இருந்தார். அம்பானி அதானியை பற்றி பேசுகிறாரு. ஆனால் பிரதமர் இன்னொரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் பணம் பெற்றது அப்படின்றது. ஒரு பிரதமர் போய் சொல்லுவாரா இந்த இடத்துல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, நீங்கள் பொய் சொல்லுவாரான்ற கேள்விக்கு இடமே வேண்டாம். இந்த பிஜேபி RSS கூட்டம் என்பதே பொய்யால் கட்டமைக்கப்பட்ட கூட்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காந்தியை படுகொலை செய்வதற்கு முன்பு நாத்துராம் கோட்சே தன் கை இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு சுட்டாரு. அதன் பிறகு காந்தியை படுகொலை செய்தது ஒரு இஸ்லாமியர்னு பரப்புனாங்க. அன்னைக்கு நேரு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்தியாவில் கலவரமே ஏற்பட்டிருக்கும். வானொலியில் அறிவிச்சாங்க. பழைய ஏன் சொல்றேன்னா, டெம்போ அப்படின்னு குறிப்பிட வேண்டிய நோக்கம் என்ன? ஏதோ சொல்ல வேண்டியதுதான். கையில இஸ்மாயில் பச்சை குத்து முடிந்தபோது டெம்போ சொல்ல முடியாதா? அன்னைக்கு இருந்த அதே மோடஸ் ஆப்பரண்டி தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆதாரமே இருக்காது, உண்மையே இருக்காது. ஆதாரம் இல்ல குற்றச்சாட்டு. நிச்சயமாக என்ன எப்படி இன்னும் விரிவாக பேசுவோம். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள்ட்ட, செல்லும் இடம் எல்லாம் அம்பானி அதானி அப்படின்னு ராகுல் சொல்றாரு. ஆனா பிரதமர் நீங்க அம்பானி அதானின்னு சொல்றதை நிறுத்திட்டீங்கன்னு சொல்றாரு. முரணா இருக்கே இந்த பதில். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி இனியனுக்கு ஒரு 2 பதில் சொல்லிடுறேன். அவர் இத்தனை லட்சம் கோடி அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்குன்ட்டு. இது எந்த விதத்தில் உயர்ந்திருக்குன்னா, இட்ஸ் அ வேல்யூவேஷன். வேல்யூவேஷன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக்னுடைய வேல்யூவேஷன் போகும்போது அதிகமாகும். அதனால் அவர் $80 பில்லியன் அவசர அவசரமாக சம்பாதிக்கல. அதே ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்னுடைய வேல்யூ ஏறி இருக்கு. ஸோ இதுதான் வேல்யூவேஷனுக்கும்
அந்த சொத்து மதிப்பு என்பதற்கும் அந்த இருக்கக்கூடிய வித்தியாசம் அது வந்து அவருக்கும் புரியும். ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சுங்க, நீங்க இல்லைன்ட்டு. நீங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் தப்புன்னு நீங்க சொல்றீங்களான்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸை போட்டு ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டில் வந்து அந்த மாதிரிலாம் நடக்கல, ரவுண்ட் ட்ரிப்பிங்லாம் நடக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ப்ராபப்ளி சுப்ரீம் கோர்ட்டை வந்து மதிக்கலைன்னா அது நீங்கள் வந்து அவங்க சொன்ன நிறைய வழக்குகளை பார்த்துட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில், அதனோட நீச்சா தான் இதையும் நாங்கள் பார்க்குறோம். இல்லைங்க, அதான் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டை இப்போ நீங்கள் மதிக்கலை அவ்வளோதான், அதுதான் உங்களுடைய இதுவாக இருந்தால் நான் மதிக்கிறேன். நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு வெர்டிக்டை நான் வந்து ஒரு இதுவாக நான் வேல்யூபிளாக எடுத்துக்கிறேன். அதனால் நான் வந்து அதை நான் குறை சொல்ல மாட்டேன். உங்களுடைய தனிப்பட்ட பார்வை நீங்கள் அதை குறை சொல்லிக்கலாம். ரெண்டாவது அதே மாதிரி வந்து இவர் வந்து நாத்துராம் கோட்ஸே பண்ணார், அதுக்கு இதெல்லாம் சொன்னார். எப்படி சாஃப்ரான் டெரர்னு ஒருத்தர் சொன்னார், ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், காங்கிரஸில் ஒருத்தர் ஹோம் மினிஸ்டராக இருந்த பி சிதம்பரம் அவர்கள் சாஃப்ரான் டெரர்னு ஒரு புதுசாக ஒரு கட்டமைச்சாங்க. இன்னைய தேதி வரைக்கும் அது தவிடுபொடி ஆகிட்டு இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம், அதையும் மக்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ இப்போது கம்மிங் டு திஸ் பாயிண்ட், அவர் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் பார்க்குறேன். அதாவது 5 மாநில தேர்தல் போது அம்பானி அதானி தான் உங்களுக்கு தேர்தல் பரப்புரையாக இருந்தது. அங்கே வந்து 3 மாநிலத்தில் வந்து வைப் அவுட் ஆனாங்க, இன்னொரு தெலுங்கானா மாநிலத்தில் வெற்றி பெற்றார்கள். ஓகே, ஸோ அதனால் வந்து அம்பானி அதானி தான் பிரதானமான ஒரு பரப்புரையாக இருந்தது. ஏன்னா இந்த 5 மாநில தேர்தலில் 3 மாநிலங்களில் நேரடி போட்டி காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒண்டி தான், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். ஸோ அதில் வரும்போது உங்களுக்கு அதுதான் வந்து நேரேட்டிவாக இருந்தது. பட் தட் பேக் ஃபயர்ட். ஸோ காங்கிரஸ் ப்ராபப்ளி ரியலைஸ்ட் இந்த அம்பானி அதானி பற்றி நம்ம பேசினால் கூட நமக்கு அதனால் வந்து சாதக பாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதனால் வந்து பேசலை. ஸோ ஈஸ் ஆக்சுவலி அவர் வந்து உங்களை உசுப்பேற்றுறார், ஏன் பேசலைன்னு கேட்குறாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் கட்சி தலைவராக கேட்பதில் நியாயம் இருக்குன்னு தான் பார்க்குறேன். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் குயோமுயோன்னு கத்திட்டு இருந்தீங்க, அம்பானி அதானி அம்பானி அதானி அம்பானி அதானின்ட்டு. இப்போ ஏன் அதை பற்றி பேசலை? ஸோ தட் இஸ் அ வெரி வேலிட். பேசுகிறாங்க, 103 முறை பேசியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் பிரதமர் சொல்கிறது வந்து பொய் அப்படின்ற பார்வை வைக்கிறாங்களா? அதாவது பிரதமர் வந்து இப்போ டெம்போவில் பணம் வந்திருக்கு என்று சொல்லக்கூடியது, எனக்கு அதில் உண்மை இருக்கான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ ஒரு பிரதமருக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்சிருந்ததுன்னா ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டேட் சில லா அண்ட் ஆர்டர் ஸ்டில் வித் த ஸ்டேட், பட் அதர் மோர் ஆர்லெஸ் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் பண்ணலாமே. எலெக்ஷன் கமிஷன் பண்ணணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இது ஒரு ஷூ மோட்டாவை எடுத்து இது இஃப் தே ஃபைண்ட் திஸ் தேர் இஸ் அ மெரிட் இன் திஸ் கேஸ், கண்டிப்பாக அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கணும் என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அதை வந்து ஒரு பரப்புரையில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அவர் சொல்றார், அது வந்து நாட்டின் பிரதமராக சொல்றாருன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு பரப்புரையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தலைவராக தான் நரேந்திர மோடி அதை சொல்லியிருக்கிறார் தான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போங்கீரில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கார். ஹி இஸ் கன்வெர்ட்டிங் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா அலையன்ஸ் வந்து ராகுல் காந்தி வாசஸ் மோடி என்று 2014 வந்து பேசப்பட்டது. 2019 காங்கிரஸை தவிர திமுக ஒண்டி பேசினாங்க, வேற யாருமே ராகுல் காந்தியை பிரதம வேட்பாளராக சொல்ல விருப்பப்படவில்லை. இப்போ இந்திய அலையன்ஸ் இன்க்ளூடிங் காங்கிரஸே வந்து அவரை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு தயாரா இல்லை. ஸோ தே ஆர் கன்வெர்ட்டிங் த நேரேட்டிவ். 4, 5, 6, 7 கட்ட தேர்தல்களை பார்த்தீங்கன்னா ராகுல் வாசஸ் மோடி இந்த ஒரு மோதலாக தான் இருக்கும் என்றுதான் நான் ஒரு நேரேட்டிவ் செட்டிங் இன்னைக்கு அந்த போங்கேரில் அமித்ஷா பிரதமரே அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரோ. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இல்ல வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டா ராகுல் வந்துட்டாருன்னா ராகுலுக்கு நேரடியாக கேள்வி எழுப்புறாரு. பிரதமர் அந்த இம்பார்ட்டன்ஸ் பைனரி தேர்தலாக மாறணும். இப்போதைக்கு வந்து இட் இஸ் நாட் திஸ் ஆர் தட்னு மாறணும். இப்போதைக்கு வந்து ஒரே சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்கு மக்கள் முன்னாடி. அப்போ மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்பொழுது இவர் ஒருத்தவர் தான் இருக்காரு, அந்த அவரையா தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறத அவருடைய கேள்வியா இருக்கு. அதனால தான் அந்த கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நேச்சுரலி நீங்கள் வந்து வாட் இஸ் அ நேச்சுரல் ஆல்டர்னேட் ஃபார் பிஜேபி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். நீங்கள் வேற மற்ற கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான். பட் கிட்டத்தட்ட 230 இது முக்கியமாக பார்க்க போனால் 182 இடங்களில் வந்து போன முறை பிஜேபி வாசஸ் காங்கிரஸ் நேரடியாக போட்டியிட்டது. 170 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது, 12 தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க 2019 பாராளுமன்ற தேர்தலில். இந்த முறையும் கிட்டத்தட்ட அந்த 150, 160 இடங்களில் தான் அவர்கள் நேரடியாக போட்டியாக இருக்கு. சில மாநிலங்களில் நேரடியாக அவர்கள் ஒண்டிதான் இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவர்களுடைய கிரெடிபிள் நேஷனல் ஆப்போனன்ட் அப்படின்னு பிஜேபிக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை. இட் இஸ் காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸை தான் அவர்கள் வந்து கம்பேர் பண்ண முடியுமே தவிர ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கும் எனக்கும் போட்டின்னு அவங்க போய் சொல்லுவாங்களா? தே ஆர் லெஃப்ட் இன் ஒன் சிங்கிள் ஸ்டேட். திமுகவும் எங்களுக்கு தான் நாடு முழுக்க போட்டின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுல திமுகவை பொறுத்த வரைக்கும் they are confined to one state. ஓகே, சிறிய குறிப்பு. எனக்கு என்னன்னா, இந்திய அரசியல்ல எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்வது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி, பிரதமராக இருந்தவர் 10 வருஷம் என்ன பண்ணணும்னு சொல்லி ஓட்டு கேட்கணும்ல சார். அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. அவருடைய பேச்சினுடைய ஹைலைட்டா என்ன இருக்குன்னா, ஒண்ணு மதம் குறித்து இருக்கு. கிரிக்கெட் அணியில வந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களை சேர்த்துருவாங்க. இப்போ அம்பானி தான் இறங்கி இருக்காரு. அவர் கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கு பிரச்சாரம். நான் என்ன கேட்கிறேன்னா, இத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கேன்னு பேசுங்க. ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்னு சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. 10 வருஷமா அதை பத்தி பேச தைரியம் இருக்கா பிரதமருக்கு? குயிக் ரிபட்டல். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு பாஜக இல்ல நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் எடுக்கல சொல்லுவாங்க? அதையும் சொல்ல போறாங்க. ரைட். ரெண்டாவது, 1 மணி நேரம் அவர் பேசினார்னா 40-45 நிமிடங்கள் பாஜக என்ன செய்ததுன்னு போயிட்டு மீதி ஒரு 10. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 நிமிஷத்தை ஒண்டி தான் பார்க்குறீங்க. மீதி 40 நிமிஷத்தை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா சொன்னால் அதெல்லாம் ஐயோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே, இதை மக்களுக்கு போய் சேர்ந்துருமோ நீங்கள் பார்க்கறது இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. திமுக தரப்புலேருந்து வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இன்று பணம் பெற்றிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைக்கிறார். அப்போ வந்து இந்த எலெக்ஷனுடைய நேரேஷன் வந்து பிரதமர் கேள்வி எழுப்புறார். இப்போ காங்கிரஸ் வந்து இதெல்லாம் பேசலாமா? இவ்வளோ நாள் அதானி அம்பானியை பற்றி பேசின காங்கிரஸ் இப்போது மௌனித்து விட்டது, பின்னணி பணமான்ற கேள்வி எழுப்புறப்போ காமன் மேனுக்கு அந்த கேள்வியில் அர்த்தம் இருக்குதா தோணாதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் அவ்வளோ முட்டாளா? நேற்று வரைக்கும் அம்பானி கூட ஃப்ளைட்டில் போவாராம், அதானி கூட ஃப்ளைட்டில் போவாராம். ஊராக போய் எல்லா ஊர்லேயும் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பாராம். எலெக்ஷனில் வந்து தோற்று போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அதானியும் அம்பானியும் வந்து டெம்போவில் கொண்டு போய் பணத்தை ராகுல் காந்திக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாராம். கருப்பு பணம் தான் இந்தியாவில் கிடையாதுங்க. எப்போ அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போதே கருப்பு பணத்தை தான் ஒழிச்சிட்டாங்களே, அப்புறம் எந்த கருப்பு பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க இவங்க? அப்போ இவ்வளோ நாள் வந்து அதானிக்கு எதிராக பேசினால் இந்தியாவிற்கு எதிராக பேசியதுன்னு சொல்லி எல்லா பாஜக தலைவர்களும் பொங்கினார்களே. இப்போ என்ன சொல்ல போறாங்க? அதானியை கை கழுவி விட்டதா பாஜக? இல்ல அதானி வந்து பாஜகவை கை கழுவி விட்டாரா? இப்போ இதுக்கு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா வந்து கொண்டு இருக்கக்கூடிய தியரி என்ன அப்படின்னா, அம்பானியும் அதானியும் அவங்களுடைய ஃபண்டிங்கை வந்து பிஜேபிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தோல்வி பயத்துல தோக்க போறாங்க, பாஜக தோற்க போகிறது. அதனால பிரதமர் மனம் வெறுத்து போய் இப்படி அப்படியே வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நேற்றைய பேச்சு வந்து இந்த தேர்தலிலே பாஜக தோல்வியுறுகிறது, மீள வழியே இல்லை அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். இனிமே பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த தோல்வியின் இன்னொரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, 5 மாநில தேர்தலில் ரொம்ப தீவிரமா அம்பானி அதானின்னு பேசினாரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ அந்த வீரியம் குறைஞ்சிருச்சு அப்படின்றப்போ இந்த கேள்வி வருது, ஏன் இப்ப குறைச்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறேன். அப்படின்னு யார் சொல்றா? பாஜகவுடைய அடி வருடிகள் பேசுது அந்த மாதிரி. 2மே கர்நாடகா அதானியை பத்தி பேசியிருக்காரு திரு ராகுல் காந்தி அவர்கள். 3மே மகாராஷ்டிரா அதானியுடைய ஊழல்கள் பற்றி பேசியிருக்காரு. 5மே தெலுங்கானா அதானியுடைய ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறார். 6மே மத்திய பிரதேஷ் அதானியுடைய ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறார். 7மே ஜார்க்கண்ட் அதானியுடைய ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறார். யார் பேசியிருக்கா? திரு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். என்னன்னா, பாஜக வந்து காங்கிரஸ் செட் பண்ணல டிராப்ல விழுந்துடுச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இனிமே வந்து பாஜகவால் அந்த அஜெண்டாவை செட் பண்ண முடியல. எல்லா நரேஷனுமே வந்து யார் செட் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் செட் பண்ணிட்டு இருக்குது. அதற்கு வந்து ரியாக்ஷனா தான் பாஜக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது they are clutching at the straws. என்ன, எதை பேசுவது, எதை வந்து இந்த தேர்தலிலே பிரதானப்படுத்துவது என்று புரியவில்லை. ஒன்னே மட்டும் பிரதானப்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு, இதை மட்டும் பிரதானப்படுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்டிகிள் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, 1953 இருந்து 2015 2024 வரைக்குமோ முஸ்லிம் பாப்புலேஷன் வந்து 43% வந்திருக்கான். அதே சமயத்துல இந்து பாப்புலேஷன் வந்து 7% தான் வந்திருக்கான். இதைத்தான் நாங்கள் சொன்னோம், இந்துக்களுக்கு ஆபத்து, எல்லாரும் எழுந்து பாருங்கள். நாளைக்கு இதுதான் பிரதமர் பேச போறாரு. உங்களுக்கு இப்பவே ட்ரெய்லர் காமிச்சிட்டேன். இன்னைக்கு எல்லா பாஜக தலைவர்களும் இதை தான் பேசிட்டு இருக்காங்க.
ஐயா 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, என்ன பண்ணீங்க இந்திய மக்களுக்காக? கேப்போம். இன்னைக்கு திருப்பி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறார்? 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். எப்படி கொடுப்போம் அப்படின்றத பத்தி பேசுறாரு. இவங்க 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம வேலை வாய்ப்பு ஜாப் அப்படின்ற ஒரு வார்த்தையே பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பாஜக வந்து தோல்வியின் விளிம்புல இருக்கு. கேப்போம் சார். அடுத்து தோல்விதான், படுதோல்வி. கேப்போம் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. தோல்வி மனப்பான்மை, அதை தாண்டி வந்து தோல்வி நேரத்தில் பிரதமர் என்னென்னமோ பேசுறாரு, அதனுடைய வெளிப்பாடு இது அப்படின்னு பார்க்குறேன். சார், கற்பனை செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, சரிங்களா? நான் ஒரு அனலிஸ்டாக பார்க்கும்போது 283 இடங்களில் நடந்த தேர்தலில் நான் வந்து ஒரு செஃபாலஜிக்கலாக பார்க்கும்போது ஒரு 170 இடங்கள் வந்து வாய்ப்புள்ளதாக நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் நடந்த 3 கட்ட தேர்தலில். நடக்க போகிற மீதி இருக்கக்கூடிய 200, அது ஈக்குவலி ஒரு நியர்லி ஆஃப் வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 170 இடங்கள் கிட்ட. ஏன்னா இதுக்கு மேலே நடக்க போகிற இடம்லாம் இப்போ பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியாஸ், ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சொல்லக்கூடிய பல இடங்கள்லாம் நடக்க போகிறது. உத்தரப்பிரதேசில் பெரிய இதில் நடக்க போகுது. கருத்து கணிப்பாளர்கள் நாடு முழுக்க சொல்லக்கூடியவர்களும் இதை தான் பிரதிபலிக்கிறார்கள். நான் வேணால் பயாஸ்டாக இருக்கலாம், பட் நான் லாட் ஆஃப் மீடியா வந்து கருத்து கணிப்பாளர்கள் இதை தான் பிரதிபலிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து தோல்வி பயம் இதெல்லாம் வந்து ஒரு இதுதான். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் வந்து பல இடங்களில் வருதுன்றதுக்கு என்னுடைய ஒரு ஹேஷியமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா நீ கொஞ்சம் வந்து ஓட்டு போட்டால் நம்ம ஏதாவது ஒரு வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இருக்கும் என்று இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு நப்பாசையில் இருக்காங்க. அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தேர்தலில் அனைத்து முயற்சியும் முக்கியம். இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கட்சிகளுக்கும். 2ஆம் கட்ட தேர்தலின் போது பிரதமர் வந்து பேசுறாரு, அங்கே தான் அந்த வெறுப்பு பேச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்கள் வரைக்கும் வந்து சிறுபான்மையினர் வந்துருவாங்க அப்படின்னு பேசுறாரு. ஸோ இப்போ பிரதமருடைய பேச்சு ஒவ்வொரு நாளும் சர்ச்சையாகுதுன்றப்போ, அப்போ ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட் அல்லது வந்து அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது, அதனுடைய வெளிப்பாடான கேள்வி எழுப்புவாங்கல்ல சார். இந்த வெறுப்பு பேச்சு என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதை யார் ஆரம்பித்து கொடுத்தது? நீங்கள் வந்து பேஜ் 8 and 6 and 8 ஆஃப் யுவர் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவில் பாருங்கள். நாங்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு இதை செய்வோம் சொல்லலை, சிறுபான்மையினர்களுக்கு மட்டும் இதை செய்வோம். வார்த்தை கிடையாது. சிறுபான்மையர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்ல, சிறுபான்மையர் இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் முஸ்லீம் சொல்றேன். நீங்க சொல்றது அப்பட்டமான போய் என்கிட்ட டேட்டா அப்பட்டமான போய் manifesto என்கிட்ட அதே போல எந்த வாசகமும் கிடையாது. சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கிறதா? நான் சொல்றது வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சிறுபான்மையர்களுக்கு செய்வோம், உங்களுக்கு என்ன லோன் கொடுப்போம், உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன லோன் கொடுப்போம், உங்களுக்கு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், இதெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. இனி என்ன அந்த மாதிரி இல்லன்னு வருவா? இன்க்ளூசிவ் ஸ்கீம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்க சொல்லி முடிங்க. என்ன சொல்ல வரீங்க? சொல்றேன். சோ இது வந்து என்னன்னா, இது வந்து சிறுபான்மையினர்களுக்கு மட்டும் செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலி அதனுடைய எதிர்நிலை இல்ல சார். நீங்க படிங்களா? அந்த படிங்களா? நான் என்ன சொல்றேன், 8வது பேஜ்ல நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லா தரப்பு மக்களை குறித்துமே இருக்குதுல சார். நான் அந்த ஒரு பேஜ் மட்டும் புடிச்சிட்டு ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. விவசாயிகளுக்கு இருக்கு, தொழிலாளர்களுக்கு இருக்கு, இளைஞர்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, 8வது சமூகத்துக்கு இருக்கு. 8வது பக்கத்துல இருக்கிறத சொல்லுங்க, சரிங்களா? நான் அதை ஒண்டி தான் பேசுறேன். அப்போ அது 2006லேருந்து இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து அவர் பேசுறார். ஒரு தேர்தல் பரப்புரையில் செய்யக்கூடிய ஒரு தலைவர் செய்யக்கூடிய விதமாக தான் நான் பார்க்கிறேன். அப்போ 2006 மன்மோகன் சிங் என்னத்தை சொன்னார், இவங்க செய்யக்கூடிய இந்த இவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ராகுல் காந்தி வந்து நான் எக்ஸ்ரே எடுப்பேன்றாரு. இவர் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து நாங்கள் வந்து இருக்கிறவங்கள்ட்ட இந்த எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்போன்றாங்க. 2019 உங்களுக்கு இவங்களுடைய ராஜகுருவாக இருக்கக்கூடிய சாம் பிட்ரோடா வந்து எப்படிங்க இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்டால், மிடில் கிளாஸை நாங்கள் டாக்ஸ் பண்ணுவோம், அதிக டாக்ஸ் பண்ணுவோம், மிடில் கிளாஸ் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுன்றாங்க. இது வந்து என்னன்னா கன்சிஸ்டண்டாக நாங்கள் இவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் இப்படி இருக்கும்போது அதை எடுத்து சொல்வதில் என்ன தவறு இருக்கு? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக இவங்க வந்து 2006 என்ன சொன்னாங்க, 2012 வந்து இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸை பற்றி இவர் பி. சிதம்பரம் என்ன பேசினார்,
அதுக்கப்புறம் 2019 நியாய ஸ்கீமை பற்றி பேசும்போது ராகுல் காந்தியே போயிட்டு திருப்பி வந்து இல்லை சாம் பிட்ரோடா சொன்னது வந்து நான் என்னுடைய அஜெண்டாவில் அது கிடையாது அப்படின்னு ரெஃப்யூட் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா அவர் நான் மிடில் கிளாஸை தான் இது பண்ணுவோம், டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 சொல்கிறாங்க. பிரியங்கா சொல்கிறாங்க ராகுல் எது பேசினாலும் திருச்சி பேசுறது தான் பிரதமருடைய வேலை. இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை தாலியோட வந்து கனெக்ட் பண்றாரு, எரும மாடோட கனெக்ட் பண்றாரு. அப்போ அங்கதான் வந்து பிரதமர் வந்து இன்னும் ஒருபடி மேல போய் அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல என்னத்தை பேசினாருன்னு பார்க்கணும். உங்க வீட்டில் வந்து உங்க லாக்கர்ல எக்ஸ்ரே பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ணணும்? ஏன்னா இவங்களுக்கு அந்த இதுவும் இருக்கு. லேண்ட் சீலிங் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அரசுடைமை ஆக்கினாங்க. இதெல்லாம் பண்ண அவங்களுடைய பிரசிடென்ஸ் இருக்கு. இந்த பிரசிடென்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் பிரதமர் இதான் இவங்களுடைய பேட்டர்னா இருக்கு, இந்த பேட்டர்னை தான் இவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வாய்ப்புகளை காங்கிரஸை ஏற்படுத்தி கொடுக்கலையா? சாம் பிட்ரோட பேசுறதும் சரி, இன்னைக்கு ஓட் ஜிகாத்னு பேசுறது சரி, இது எல்லாமே காங்கிரஸ் ஒரு வாய்ப்பை ஒரு புள்ளி ஏற்படுத்தி கொடுத்துருது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பொலிட்டிஷியனா ஸ்கோர் பண்றாரு அப்படின்றார். இல்ல நான் என்ன கேட்கிறேன், சாம் பிட்ரோட வந்து பிரதமரா இருந்தாரா, கட்சி தலைவர் அவரு? இல்லனா இல்ல ராஜகுரு நீங்க சொல்றீங்க. நாங்க சொன்னோமா சார்? ராகுல் தன்னுடைய ராஜகுருன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு சார். நீங்க அவர் அப்ப ராகுல் காந்தியை போய் சொல்லுங்க. இல்ல பிரதமரான்னு கேட்டேன். சாம் பிட்ரோட பிரதமரா? ஒரு கட்சியினுடைய தலைவருடைய முகமா? இல்ல அவர் கட்சியில பொறுப்பு நீங்க கட்சியில இல்ல, இன்னைக்கு கட்சியில இல்ல. அந்த ஹீட் உங்களுக்கு அவ்வளவு ஹீட் ஆனதுனால அவர் வெளிய தூக்கிட்டீங்க, வெளிய போங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன பிரதமர் பதவிக்கான மாண்புகளை முதல்ல மதிச்சு பிரதமர் நடந்துக்கிறாரான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ போற போக்குல அடிச்சு விடுறாரு. 8வது பகுதியில் என்ன போட்டிருக்குன்னா ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் போட்டிருக்கு. சிறுபான்மை சமூகம் என்றால் மொழி சிறுபான்மை மற்றும் மத சிறுபான்மை தெளிவா போட்டு 8வது பக்கத்துல. ஆனா போற போக்குல சிறுபான்மை சார் சொல்லிட்டு இருந்தாரு. மொழி மற்றும் மத சிறுபான்மை சார்ந்த யாரா இருந்தாலும் அவருக்கான நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து கொடுத்திருக்காங்க. அதுல சிறுபான்மை மட்டுமல்ல, விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள், இளைஞர்கள் பல பகுதி வருது. அப்போ இந்த மாதிரி தான் கதையை வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து இவங்க மக்கள் மனசுல வந்து பதிக்க நினைக்கிறாங்கன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? இங்க நாங்க வந்து எங்க தேர்தல் அறிக்கை தான் இந்த பிரச்சாரத்தினுடைய ஹீரோவா இருக்கு. நான் இப்ப வரைக்கும் என்ன கேட்கிறேன், எங்க தேர்தல் அறிக்கைக்கு நீங்க மாற்று வைங்க. இங்க தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்க கருத்து இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு நாங்க சொல்லிருக்கோம். இன்னைக்கு 30 லட்சம் வேலை வாய்ப்பு நிரப்போம்னு சொல்லியிருக்கோம். நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க, இல்ல நாங்க இப்படி பண்ணுவோம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு கிரிக்கெட்ல வந்து என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கிரிக்கெட்டில் இஸ்லாமியர்கள் உள்ள வந்துருவாங்கன்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, கிரிக்கெட்ல இப்போ ஓபிசி வருவான், கிரிக்கெட்ல இப்போ எம்பிசி வருவான், கிரிக்கெட்ல இப்போ எஸ்சி எஸ்டி வருவான். சரிங்களா? கிரிக்கெட்ல இந்த 4 பேரும் வரலையே இத்தனை 70 ஆண்டுகள்ல. இன்னைக்கு தான் சமூக நீதி குறித்து நாங்க பேசுறோமே, சாதி வாரி கணக்கெடுப்பு தேவைன்னு சொல்றோம்ல. அப்ப அந்த அடிப்படையில் நோக்கி தானே போயிட்டு இருக்கோம் நாங்க. இப்போ பாஜகவிலிருந்து செய்தி தொடர்பாளர், நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நின்றவர் திரு அஸ்வத்தாமன் பாஜக சார்பில் நிகழ்ச்சி நினைக்கிறார். பிரதமர் வைக்கிறார் சார் குற்றச்சாட்டு, டெம்போவில் பணம் போனது. யாரோ ஒருத்தர் போகிறவங்க வர்றவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு சிவிஜியில் அனுப்பக்கூடிய செய்தியில் சார் பிரதமர் வைக்கிறப்போ உச்ச அதிகாரத்தில் இருக்கப்போ அவர் ஆதாரம் கொடுக்கணும். இப்படி போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போகலாமா அப்படின்ற கேள்வி வருதுல. பிரதமர் வைக்கும் போது அது உங்களுக்கு புரியும்னா அது ஒரு சீரியஸ் அலிகேஷன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நண்பர் பேசும்போது சொன்னார் 70 ஆண்டுகளாக கிரிக்கெட்டில் ஓபிசி இல்லை, இங்கே 60 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டுகள் தவிர 60 ஆண்டுகள் ஆட்சி பண்ணது யாருன்னு அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி சேம் பிட்ரோடா வந்து யாருன்னே தெரியாத மாதிரி பேசுகிறார். அவர் அயலக அணியினுடைய தலைவர். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்க காங்கிரஸில் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ தானே பண்ணார், பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் பண்ணிவிட்டு அது வந்து கட்சியில் இல்லைன்னு சொல்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கு மட்டுமே உண்டான கை வந்த கலை. அவர் பேசும்போது அவர் அயலக அணி தலைவர் சார். அமெரிக்காவில் இருக்கவங்க இந்திய தேசிய இந்திரா காங்கிரஸில் சேரணும்னா அவர் தான் போய் பார்க்கணும். அவர் ஒரு இன்சார்ஜ். அவர் தான் அமெரிக்காவுடைய காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸோடைய ஃபேஸ். இட்ஸ் எ இம்பார்ட்டண்ட் டெசிக்னேஷன். அவர் பேசுகிறார். இதே சொல்கிறீங்க கிரிக்கெட்டில் விளையாடுறத பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஐஐடி இன்ஸ்டிடியூஷனில் ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு பேசினவர் தான் அவர். அப்போ அவர் காங்கிரஸ்ல தான் இருந்தார். இல்லையே அப்படிலாம் இருக்கு. நான் இருக்கு வீடியோ அவர் பேசனதுல ஒரு காலமும் அவர் பேசனதுல. இப்ப ப்ளே பண்ணி அப்படியே காட்றவா லைவ்ல? ஒரு காலமும் அவர் பேசனதுல. லைவ்ல காட்றவா? தரலாமா காட்டுங்க. அதனால மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் காங்கிரஸோட போக்கு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளருது. நான் என்ன சொல்றேன், உலகம் ஃபுல்லா பாருங்க சார். கார்ப்பரேட் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொந்த நாட்டினுடைய சொந்த கார்ப்பரேட்டை வளர்க்கணும்னு எல்லா கவர்மெண்ட்டும் நினைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கார்ப்பரேட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை, அது கூட அந்நிய நாட்டு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகவும் சொந்த நாட்டு கார்ப்பரேட்டுக்கு எதிராகவும் பேசுறது தான் காங்கிரஸோட. நிச்சயமா இல்ல நீங்க உங்க டைம் வளரணும்னு நினைக்கிறாங்க. உங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஏன்னா நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். சாரி பேசுங்க. அது போல நீங்க பாருங்க,
அதானி நிறுவனத்தை பற்றி உலகத்தில் ஏதோ ஒரு நிறுவனம் சொன்னதுக்கு இவங்க பேசினாங்க. ஹிண்டன்பர்க் சொல் பேசினாங்க. இப்போ என்னாச்சு? இப்பயும் பேசிட்டு தான் சார் இருக்காரு. இப்ப பேசல 103 டைம் பேசியிருக்காரு சார். ஒவ்வொரு டைமும் ஒரு இஷ்யூ சார். ஒவ்வொரு தடவை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவாங்க சார். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவாங்க சார். அந்த விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா அதை தொடர்ச்சியாக பேசுவாங்க. அந்த விஷயம் பொய்யாக புனைவாக பொய்ப்புனைவாக இருக்கிறதுனால தான் அந்த இஷ்யூ முடிஞ்சவொடனே விட்டுறாங்க. சரி, எனக்கு இப்போ என்ன கேள்வினா, நேற்று வரை அதானி வந்து பாஜக சப்போர்ட் பண்றாருன்னு காங்கிரஸ் சொல்லுச்சு. இன்னைக்கு வந்து பாஜக என்ன சொல்ல வருது? அதானியும் அம்பானியும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல வருதா? காங்கிரஸ் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுது அப்படின்னு சொல்ல வருது. காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, ஆதாயம் பெற்ற உடனே அமைதியாகுது அப்படின்னு சொல்ல வருது. காங்கிரஸுக்கு இந்த தேசத்தின் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்ல வருது. காங்கிரஸுக்கு இந்த தேசத்தினுடைய சொந்த கார்பரேட்டுக்கு மேலே அக்கறை கிடையாது. எல்லாரையும் வச்சு ஆதாயம் அடைவதை மட்டுமே காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு. இது ரொம்ப சீரியஸா. அப்ப இடி அனுப்புங்க, சிபிஐ அனுப்புங்க ராகுல் கேட்கிறார். கண்டிப்பா அனுப்ப தான் போறோம். எங்க அனுப்பாம எங்க போயிட்டு போறோம்? அனுப்பாம எங்க சார் போயிட்டு போறோம்? அம்பானி அதானிக்கு ரிசல்ட் வரட்டும் சார். யார் தப்பு பண்ணவங்களாம் தப்பிக்க முடியாது நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில். கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, கேட்போம். திரு சரவணன், போக ஒரு பிரதமர் சொல்றப்ப அவர் சொன்னாரு, பாருங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் இடி ரைட் போகுது, அம்பானியா இருந்தா என்ன அதானியா இருந்தா என்ன, தகவல் வந்திருக்கு பிரதமர் சொல்றாரு அப்படின்றார். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் யார் வீட்டுக்கு போகுதுன்றதை பார்ப்போம். ஆட்சி முடிவு வரட்டும். அதுக்குள்ள அதீத கற்பனைகள்லாம் வேண்டாம். இங்க அதான் சொல்றேன், அப்படியே இந்த களம் மாறுகிறது. இந்த தேர்தலிலே பிரதமர் சொன்ன பொய்கள் இது போல இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாருமே இப்படிப்பட்ட பொய்களை பேசியதே இல்லை. நேற்று அருவருக்கத்தக்க ஒரு பேச்சை பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, குடியரசு தலைவர் தேர்தலில் இவங்களை வந்து திருமதி திரௌபதி முர்முவை வந்து அவர்கள் வந்து கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால காங்கிரஸ் ஆதரிக்கலன்றாங்க. இதை இப்படி யாராவது பேசுவாங்களா? இது என்ன பேச்சு? என்ன வகையான பேச்சு இது? எதை காட்டுகிறது? 2019 இப்படி பேசினாங்களா? இல்ல 2014 இப்படி பேசினாங்களா? இல்லையே. இப்ப இப்படி பேசுறாங்க. சாம் பிட்ரோட பேச்சோட ஒப்பிடுறப்ப தானே சொல்றாரு. இல்ல, சாம் பிட்ரோட பேச்சோடு ஒப்பிட்டு சொல்லல அவரு. அதோட சேர்த்து சொல்லல. இதை வந்து இதை எதோடு ஒப்பிட்டு பேசினாலும் இதை எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வீர்கள்? சரி, எதுக்காக நீங்க ஓட்டு போடல? அதே போல எதுக்காக நீங்க ஓட்டு போடல? அதுக்கு பதில் சொல்லுங்க மாமா. டாக்டர்ட் வீடியோ திரு பிரதமர் மன்மோகன் சிங் இந்த பிரச்சாரம், இந்த வெறுப்பு பிரச்சாரம், இந்த விஷம பிரச்சாரம் ஆரம்பிச்சதே வந்து ஒரு டாக்டர்ட் வீடியோ. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து தொடர்ந்து என்ன பேசினார் அப்படின்றத எல்லாருமே வந்து பார்த்தாங்க, போட்டு காமிச்சாங்க. அதை வந்து ஒரு டாக்டர்டு வீடியோவை வச்சுக்கிட்டு பிரதமர் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னாங்க. அதற்கு மிகப்பெரிய கண்டனம் எழுந்த உடனே அடுத்த நாள் போய் என்ன பேசினாரு? இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாரு. அப்ப என்னதான் ஐயா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இஸ்லாமியர்கள் வெறுப்பு உங்கள் நிலைப்பாடா, இல்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்றது உங்க நிலைப்பாடா? ஏன் இந்த ஒரு ஸ்பிளிட் ஸ்பீச்சஸ், இரட்டை நாக்கு பேச்சுகள் எதற்காக? இன்னொரு முக்கியமான கேள்வி, மங்கள் சூத்ராவை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க காங்கிரஸ், இதுதான் வந்தா செய்யும் அப்படின்னாங்க. திருமதி பிரியங்கா காந்தி ஒரு அருமையான கேள்வியை எழுப்பினாரு. என்னுடைய தாயார் வந்து அவருடைய மங்கள் சூத்ராவை இந்த தேசத்திற்காக தியாகம் செய்தார். என்னுடைய பாட்டி அவருடைய மங்கள் சூத்ராவை ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பேசினாங்க. இப்ப பேச சொல்லுங்களேன் மோடி அவர்களை, மங்கள் சூத்ராவை கொடுத்துருவாங்கன்ட்டு. பாஜக என்ன பொய்களை சொல்கிறதோ, என்ன விஷமத்தனங்களை செய்கிறதோ, என்ன வெறுப்பை கொள்கிறதோ அது மக்களிடையே எடுபடவில்லை. காங்கிரஸ் சிறப்பான முறையில அதற்கு தக்க வகையில பதிலடி கொடுத்து பாஜகவை அப்படியே கிடுகிடுக்க வைத்திருக்கிறார்கள். மரண அடி. அதாவது பாஜக வந்து எதிர்பாராத தோல்வியை இந்த தேர்தலிலே சந்திக்க போகிறது. திரு அஸ்வதாமன், மங்கள் சூத்ரா பத்தி பேசினப்போ பிரியங்கா அதுக்கு பதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு அம்பானி அதானியை பேசினப்போ ராகுல் பதிலடி கொடுத்தாரு. தக்க சமயத்துல காங்கிரஸ் இது பதிலடி கொடுத்து அப்படியே நேரேஷனை மாத்துதா? ஏன்னா பிரதமர் அடுத்த குற்றச்சாட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் பதிலடின்னு அவர் சரவணன் சொல்றாரு சார். அது பதிலே கிடையாதுன்றேன். நீங்க பதிலடின்னு அதுக்கு ஒரு வார்த்தை வேற போடுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்திரா இறந்ததற்கு பதிலாக எத்தனை சீக்கியர்கள் இந்த மண்ணில் கொல்லப்பட்டாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ராஜு இறந்ததற்கு பதிலாக 1.5 லட்சம் தமிழர்கள் இவங்களோட கூட்டணியில் கொல்லப்பட்டாங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து கற்பனை எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இங்க முடிவு என்னங்கிறது 140 ராகுல் இந்த நாட்டுக்காக தான் சார். அப்படியே உயிர் கொடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க சார்.
உயிரை கொடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க. அது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு. அது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு. இந்த தேசத்தினுடைய குஜராத் ஒரு பிரதமராக இருந்தவங்க அவங்களுடைய உயிர் போயிருக்கிறது. ஆனா அதுக்கு பதிலா ஏன் இந்திராவுடைய பையன் என்ன சொன்னாரு? ஒரு பெரிய ஆலமரம் சாயும் போது எறும்புகள்லாம் நசுங்கி சாவுன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப யார் வந்து யாரை பத்தி வெறுப்பு பேச்சுன்னு பேசுறது? இதை விட ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பேச்சு இந்த தேசத்துல இருக்கா? காங்கிரஸினுடைய தலைவர்கள் பேசுனதை விட வெறுப்பு பேச்சு இவ யாராவது பேசியிருக்காங்களா? அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். நீ உங்களுடைய கூட்டணியில் தானே 1.5 லட்சம் ஈழ தமிழர்களை கொன்று குவிச்சிங்க. அப்ப என்ன நடந்தது? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அவரு காங்கிரஸ்ல அதிகமா அருமையா பதில் சொல்லிட்டாங்க. இங்க காங்கிரஸ் தலைவர் தமிழகத்துல கொல்லப்பட்டிருக்காரு சார், மாவட்ட தலைவர். அதுக்கு என்ன சார் இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்களா? அதுதானே இந்த ஆட்சியினுடைய கோர முகம். இல்ல அதுல 2 ஆங்கிள் விசாரிச்சிருக்காங்க. அது கொலையா தற்கொலையானது? தற்கொலைனா ஒருத்தர் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு போய் நெருப்புல ஊந்து தற்கொலை பண்ணிட்டாரா? இல்ல அது காவல்துறை இது பண்ணாத. அதுதான் சார் தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரசினுடைய மாவட்ட தலைவருடைய உயிருக்கே இந்த தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை. இவ்வளவுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சூழ்நிலை லட்சணம். அதை முதல்ல புரிஞ்சுட்டு ஒரு கட்சி பவர்ல இருக்கு அப்படின்னா அவங்கள தொழிலதிபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து காங்கிரஸை நோக்கி சப்போர்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. பிரதமர் அதை உணர்ந்துட்டாரு, அதனால தான் மாற்றி பேசுறாரு அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறேன் சார். இப்போ லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்தில் எலக்டரல் பாண்ட்ஸில் உங்களுக்கு காங்கிரஸ்க்கோ திமுகவுக்கோ மம்தா பானர்ஜிக்கோ பணமே வரலையா? தொழிலதிபர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போதே கொடுத்தாங்கன்னா அப்போ ஆட்சியை விட்டு வெளில போக போகிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாங்களா? சரி, அப்படியே ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சரவணன் சொல்கிற மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு ட்ரீம் பண்ணி பார்ப்போம். ஆட்சியில் வரப்போகிறதுல அதனால் அந்த அம்பானி அதானி வந்து காங்கிரஸுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அப்போ காங்கிரஸ் அதை ஒத்துக்குதா? அம்பானி அதானி எங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் தானே சொல்கிறாரு, அவர் கூட்டணி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, அதாவது இவங்களை கை விட்டுட்டு அவர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போது அம்பானி அதானி வந்து காங்கிரஸுக்கு கொடுத்ததுன்ற அக்யூசேஷனை பாஜக வைக்கிறதோட அவரோட கூட்டணி கட்சியை சேர்ந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். மூன்றாவதாக இது வந்து ஒரு எந்த பேசிஸில் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை வராங்க, அதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, பட் ஆனால் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்விட்சை வந்து வென் த எலெக்ஷன் இஸ் ஹேப்பனிங் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேனோட சேர்ந்து நிறைய வேலை செஞ்சுருக்கேன், டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் ஹவுசஸோட வேலை செய்கிறேன். இஃப் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்தாலே கூட இந்த மாதிரி வந்து இந்த கட்சி 2014 காங்கிரஸ் ஆட்சி போகிறது என்று காங்கிரஸ்க்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்த போது கூட ஓப்பனாக நாங்கள் காங்கிரஸை எதிர்க்கிறோம் என்று எந்த ஒரு பிஸ்னஸ் ஹவுஸும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் இந்த கட்சியை ஆதரிக்கிறோம் என்று எந்த ஒரு பிஸ்னஸ் ஹவுஸஸும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரி ஒரு பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் கணிக்கிறதுல நம்மளை விட காமன் மேனை விட அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் மூலமாக வந்து இவங்களுக்கு பவர் வந்துடும் இவங்களுக்கு அப்படின்றது அவங்க ஈஸியாக கணிப்பாங்கல்ல முன்புருந்தே. சார் ரொம்ப ஈஸியாக கணிக்கலாம் சார், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களும் யாரை போய் கேட்க போகிறாங்க? உங்களையும் நீ மாதிரி ஒரு அனலிஸ்ட்டை தான் கூப்பிட்டு கேட்க போகிறாங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு அனலிஸ்ட்டை வந்து கேட்கும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா எந்த விதமான கிடைக்கிறதுன்னு தான் பார்ப்போம், ரைட்? ஆனால் வந்து இது வந்து பாஜக ஆட்சியை விட்டு போகிறது, காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது, அதனால் வந்து பாஜக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாமல் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுல 2 விஷயம் தான் பார்க்குறேன். ஒன்று, இட் இஸ் எவ்ரிபடிஸ் ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி டு ட்ரீம், அதை விட்டுறலாம். ரெண்டாவது, கூட்டணி கட்சியே அவர் சொல்கிறாரு காங்கிரஸுக்கு வந்து இப்போ அம்பானி அதானி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு கூட்டணி கட்சி கொடுக்குதுன்னா அப்போ பிரதமர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்குன்றது தான் அர்த்தமாகுது. ஒப்புதல் வாக்குமூலம் தரீங்களா சரவணன்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதானி அம்பானி ராகுல் காந்தி எல்லாரையும் கைது செய்யுங்க சார். கள்ள பணத்தை வாங்கியிருக்காங்க, டெம்போவில் வர பணம் போயிருக்கு. ஒரு பிரதமர் வந்து பொறுப்பான பிரதமர் 10 வருஷம் தான் பொறுப்பாக செயல்படல, இப்பயாவது பொறுப்பாக செயல்படுங்க. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு, போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உடனே அரெஸ்ட் பண்ணுங்க திரு ராகுல் காந்தியை, அம்பானி அரெஸ்ட் பண்ணுங்க, அதானியை அரெஸ்ட் பண்ணுங்க. இப்படி வந்து பொறுப்பே இல்லாம இந்தியாவுடைய பணம், கள்ள பணம், சோரிக்கி மால் இப்படி போயிட்டே இருக்கு. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. இல்ல ஆட்சிக்கு வந்தது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது பண்ணுவேன்னு அஸ்வதாமன் சொன்னார்ல. ஐயா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுங்க ஐயா, பணம் இப்ப போகுது, இப்ப தெரிஞ்சிருச்சுல. அது வரைக்கும் ஆட்சிக்கு நீங்க தான் வரப்போறது இல்லையே. அப்புறம் நான் அங்க வந்தா செய்வேன்றது எதற்கு இந்த சால்ஜாப்பு? நீங்க வரமாட்டேன்னு தெரிஞ்சதுனால தானே. இப்போ முக்கியமான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி.
தேர்தல் கமிஷன் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது? இவ்வளவு பெரிய பணம் போயிருக்கு அப்படின்னா தேர்தல் கமிஷன் சும்மா இருக்கு. என்ன ஒரே இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, பாஜக வந்து ஒரு கையறு நிலைக்கு வந்துருச்சு. எத்தை தின்னால் பித்தம் தெளியும். என்ன பண்ணா ஓட்டு போடுவாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க? ஆப்கி பார் 400 பார்னாங்க. தமிழ்நாட்டுல மக்கள் சாக்கோ பார் கொடுத்தாங்க. இப்போ இந்தியா முழுக்க அதான் ஆப்கி பார் 400 பார். தமிழ்நாட்டுல என்ன கொடுத்தாங்கன்னு ஜூன் 4 தெரியும். ஜூன் 4 அவசரப்படாதீங்க. பாப்போம், எல்லாம் பாப்போம். அப்பயும் டிபேட்டுக்கு வந்தா அவனுக்கு பேசி ஆகணும். அப்ப முகத்தை எங்க வச்சுப்பீங்க? இந்தியா முழுக்க பாஜகவிற்கு மக்கள் வந்து சாக்கோ பார் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. 400 தொகுதினாங்க. இப்ப எந்த பாஜகவில் இருக்கக்கூடியவர்களால 400 தொகுதியை பத்தி பேசுறாங்களா? பேச சொல்லுங்களேன். 400 தொகுதியை ஜெயிப்போம் யாராவது சொல்ல சொல்லுங்களேன். 400 தொகுதியை ஜெயிப்போம். சிறிய குறுக்கீடு மட்டும் இனியன் குறுக்கீடு. இல்லைன்னா பொதுவாக சொல்ல வேண்டியது இருக்குது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடுனா, காங்கிரஸ் ஆட்சியில் எல்லா முதலாளிகளும் வளர்ந்தாங்க. ஆனா பிஜேபி ஆட்சியில ஒரு முதலாளி மட்டும் வளர்ந்திருக்காரு. அம்பானி அதானி மட்டும் வளர்ந்திருக்காரு. இதை நம்ம வளர்த்தது யாரு? அம்பானி வளர்த்தது யாரு? பிரச்சாரம் பண்ணுச்சு. இந்திரா அம்பானி மட்டுமல்ல, டாடா இருந்தாரு, பிர்லா இருந்தாரு, பஜாஜ் இருந்தாரு. இன்றைக்கு அதானி மட்டும் தான் இருக்கிறாரு. வோடாஃபோன் கதறலையா? ஏர்டெல் கதறலையா? எனக்கு புரியல சார். கம்பெனி கதறலையா? பேசாதீங்க சார். டாடா எங்க போனாரு? ஹெச்ஏஎலுக்கு வர வேண்டிய டீல் எப்படி அனில் அம்பானிக்கு போச்சு? எல்லா தகுதியுடைய ஹெச்ஏஎலுக்கு வராம அனுபவமே இல்லாத நீங்க அனில் அம்பானி கொடுத்தீங்கல்ல, அது வந்து என்ன அடிப்படையில்? அப்போ இதுதான் பிஜேபிக்கு காங்கிரஸ்க்கு இருக்கிற முதல் வேறுபாடு. சரிங்களா? இங்கதான் நாங்க வித்தியாசப்படுறோம். நாங்க சார் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. தோரம் பருப்பை பிடிஏ என்று எக்ஸ்போர்ட் செய்தது யார் ஆட்சி காலத்தில்? 15 நிமிஷம் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷனை 15 நிமிஷம். நான் வந்து எந்த தேதி இது எல்லா டீட்டெயில்ஸ் ஒன்றா தரேன். 15 நிமிஷம் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷனை திருப்பி மாற்றினது எந்த ஆட்சி காலத்துல? அந்த क्वेश्चन தெரிஞ்சதுன்னா யாருக்காக என்ன வேலை செய்தாங்க சொந்த அனுபவமான்னு கேட்கிறார் ராகுல். அதுக்கு முன்னாடி சார் நான் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன். அக்சஸ் டு பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் சார். அதாவது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெரிய தொழிலதிபர்களோட பசங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்மளுடைய தேசத்தில் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் நான் சாதாரணமான ஆட்கள் கூட ஒரு தொழில் தொடங்க முடியும் என்கிற ஒரு நிலை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. அக்சஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 10 ஆண்டுகள் நரேந்திர மோடியோடைய ஆட்சியில் மட்டும்தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 2014 நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவில் ஸ்டார்ட் அப்புகளோட எண்ணிக்கை வெறும் 400. இன்றைக்கி 1 லட்சம். 400லேருந்து 1 லட்சம். அவ்வளவு பேர் இளைஞர்கள், சாதாரணமான முதல் தலைமுறை பட்டதாரிகள் இந்த தேசத்தில் ஸ்டார்ட் அப் உருவாக்கி. அதை ஏற்றுக்கிறப்போ பாஜக ஆட்சியில தான் 3வது பணக்காரராக அதானி வளர்ந்தார் அப்படின்றதை ஏற்றுக்கணும். நல்லா சொல்கிறேன். இவர் சொல்கிறாரு டாட்டா எங்கே போனார்? டாட்டா இருக்காரு. டாட்டாட்ட இருந்து நீங்கள் பிடுங்கின ஏர் இந்தியாவை திருப்பி டாட்டா பணம் கொடுத்து வாங்குறாரு. டாட்டா எங்கேயும் போல. எல்லா நிறுவனங்களும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சரவணன் அவர்கள் சிரிக்காமே காமெடி பண்ணுறாரு. ஜூன் 4க்கு அப்புறம் எப்படி திருப்பி டிபேட்டில் வந்து பேசுவாரா இல்லை பேசணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் சொல்கிறேன் 400 சீட் இல்லை, 400க்கும் மேலே நாங்கள் ஜெயிப்போம். மறுபடியும் டிபேட்டில் நாம் உட்காருவோம். அப்போ உங்கள் முகத்தை எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்போ இந்த சிரிப்புலாம் எப்படி போகுது, எந்த பாஷையில் சிரிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். என்ன அதனால இந்த தேசத்தில் இன்னைக்கு இன்னொரு விஷயம், அவர் அப்படியே சிரிச்ச முகத்தில் அப்படியே இருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டோட ரிசல்ட்டை பார்க்க சொல்லுங்க. ஜூன் 4க்கு அப்புறம் இப்படியே மாதிரி தான் சிரிப்பு அடங்கிடும். தமிழ்நாட்டில் ரிசல்ட்டை பாருங்க. நீ ஏன் இந்தியா முழுசும் போறீங்க? தமிழ்நாட்டில் பாருங்க, 400 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கிறது உறுதி. இது யாராலையும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நாம் என்னன்னா காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறத இந்த எலெக்ஷனோட காங்கிரஸை முழுசாக முடிச்சிடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அமேதியிலேருந்து ராப்ரேலிக்கு ராகுல் ஓடுறது எதை காட்டுது? அவருடைய தோல்வி பயத்தை காட்டுது. காங்கிரஸ் முக்த் பாரத்னு பிரதமர் சொல்றாரு. ஆனா பிரதமர் வந்து மேடைகள்லயோ பிரச்சாரங்களையோ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோக்கோ பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சரி, வேற என்ன பேச சொல்றீங்க? வேற என்ன பேச சொல்றீங்க? இல்ல சார், இல்ல சார், இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுகவை அட்டாக் பண்றாரு. காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் போகும்போது காங்கிரஸை பேசுறாரு. ஐயோ நரேந்திர மோடிஜி பேசிட்டாருன்னு காங்கிரஸ் பெருமைப்பட்டுக்கிறாங்க. நாங்கள் என்னதான் பண்ண முடியும்? எதிரில் இருக்கிற தீய சக்திகளை பற்றி நாங்கள் பேசி தான் சார் ஆகணும். நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாருன்னு நாங்கள் அங்கே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். இல்லை, நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். பேசலாமா? நீங்கள் தான். இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா குறித்து பேசினார். எல்லா நாட்டிலையுமே தொழில் முனைவர்கள் வராங்கன்னா அதன் பிறகு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும்.
ஆனா இந்தியாவுல தொழில் முனைவர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு திருப்பி பிஜேபி சார்ந்தவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் இந்தியாவுல வேலை வாய்ப்பே உருவாகவே இல்ல? வேலை வாய்ப்பு உருவாகல. கட்டுக்கதை இன்னைக்கு உலக பொருளாதார அமைப்புகள் வட இந்தியால பாருங்க, அக்னிவீர் திட்டம் இருக்கு. அக்னிவீர் திட்டம் என்கிற மோசமான திட்டத்துல போய் பதிவு பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குமான்ற தாண்டி உயிருக்குமா? இந்த பொய் புனைவிலே வண்டி ஓடாதீங்க. நான் என்ன சொல்றேன், தமிழகத்துல மட்டும் அக்னிவீர் திட்டம் வந்து அக்னிபாத் திட்டத்துல வந்து 4 லட்சம் பேர் அப்ளை பண்றான். அக்னிபாத் திட்டத்துல வந்து போனீங்கன்னா வேலை உறுதின்ற தாண்டி உயிருக்குமான்னு தெரியாது. அதுக்கு அப்ளை பண்ற என்ன அர்த்தம் உங்களுக்கு? வேலை என்ற நிலைமை அர்த்தம் இந்தியாவுல. இந்த மாதிரி அவ்வளவு மோசமான வேலை நீங்க இந்திய அரசாங்கத்துடைய சிஎம் டேட்டா சொல்லுது. 14.6% வேலைகள் இந்திய அரசாங்கம் டேட்டா சொல்லுது. இல்ல, ராணுவத்தில் எல்லா நிலைகளில் இருப்பவர்களும் நாட்டுக்காக எந்த சூழலிலும் தியாகத்துக்கு தயாராகி தான் வராங்க. அக்னி வீரா இருந்தாலும் சரி, 60 வயசு வரைக்கும் அங்கேயே வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. எல்லாருமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறாங்க. கட்டட வேலைக்கு ஹரியானால இருந்து 1 லட்சம் பேர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத போர் காலத்துல இஸ்ரேலுக்கு போற வேலைக்கு என்ன அர்த்தம்? இங்க இதுதான் ஒன்றியர்ஸோட சிஎம்ஐ டேட்டா சொல்லுது. இதுதான் காங்கிரஸினுடைய கேவலமான தேசவிரோதமான ஒரு மட்டமான ஒரு மனப்பான்மை. இந்த கருத்து சொல்லுங்க, தேசத்திற்காக சேவை செய்யறதுக்கு போற இளைஞர்களை பார்த்து அங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்னு ஒரு கட்சியால பேச முடியும்னு சொன்னா, காங்கிரஸால தவிர உலகத்துல வேற எந்த கட்சியும் இப்படி ஒரு கேவலமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. யாராவது எந்த நாட்டிலே அது ராணுவத்துக்கு போற இளைஞரை பார்த்து அங்க போகாத உயிருக்கு உத்தரவாதம் இருக்காதுன்னு எந்த அரசியல் கட்சியாவது பேசுமா? எந்த தேசத்திலே அந்த மாதிரி கொடுமை நடக்குமா? தமிழகத்துல 2 கோடி முத்ரா கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, லோன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? காதுக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க. வேலை வாய்ப்பு அல்ல, வேலை வழங்கும் வாய்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை யாருக்கு வழங்குறீங்க சார்? நான் சொன்னேன், வாய்க்கு மட்டும் வேலை கொடுக்காம காதுக்கு வேலை கொடுங்க. நான் சொல்றேன், முத்ரா கடன் திட்டத்துல 2 கோடி பேருக்கு இங்க வேலை வழங்கும் வாய்ப்பே வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல சார் யாருக்கு வழங்குனீங்க வேலை வாய்ப்பு? தமிழ்நாட்டுல சார் 2 கோடி பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்காங்க. வாங்குனாங்க. வேலை வாய்ப்பு யாருக்கு நான் சொல்லுங்க முதல்ல. நாங்க வேலை வாய்ப்பு இல்லைங்க, வேலை வழங்கும் வாய்ப்புங்க. யாருக்கு வழங்குறீங்க? தொழில் முனைவோர்களாக மாறிருக்காங்க சார். இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது ஒரு சின்ன திட்டத்துல தமிழகத்தில் மட்டும் ஏற்பட்டிருக்கிற விஷயம். 2 கோடி பேர் தொழில் முனைவோர்களாக மாறி இருக்கிறார்கள். 2 கோடி பேர் தொழிலை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த விரிவுபடுத்துறாங்க. ஒருத்தவங்க பரோட்டா கடையில முத்ரா கடன் வாங்குறாங்கன்னா அங்க 2 பேர் வேலை செய்ய இடத்துல 4 பேர் வேலை செய்யும். அதுக்கு என்ன தகவல் ப்ரூஃப் இருக்கு? நான் சொல்றேங்க, டேட்டா கொடுக்குறேங்க. 2 கோடி பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்காங்கன்றது டேட்டா. நீங்க சொல்றீங்க கடன் வாங்குறது டேட்டா. இது அரசாங்கம் சொல்லுற கருத்து இல்ல சார். டேட்டா சார். டேட்டாவை யாரும் மறுக்க முடியாது சார். நீங்க தமிழகத்துல 2 கோடி பேர் கடன் வாங்கி தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துறாங்க. வேலை கிடைச்சதா? நான் சொல்ற விஷயம் என்னன்னா, 4 பேர் எப்படி சொன்னீங்க? நான் சொல்ற ஒரு ஸ்கீம்ல மட்டும் இவ்வளவு பெரிய பலன் நடந்திருக்கிறது. அந்த 2 கோடி பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்லையா? சொல்லுங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, முத்ரா திட்டத்துல கடன் கொடுத்ததா வச்சுக்கிறோம். அதனால வந்த விளைவு என்ன? வேலை கொடுத்ததா சொல்றாரு. வேலை யாருக்கு கொடுத்தீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? 2 கோடி பேர் வாங்கிருக்காங்க. ஒரே நிமிஷம். நீங்க அக்னிவீர் சொன்னீங்க, சில இடங்கள்ல போராட்டம் நடந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா வேலை இல்லைன்னு வட மாநிலங்கள்ல ராய்ட்ஸ் நடந்ததா? வட மாநிலங்களில் ஆனால் காங்கிரஸ் அதை கட்டமைக்குதான்ற கேள்வி எழுப்பல. நீங்க என்ன கேட்குறேன், இன்னைக்கு தென்னிந்தியாவுக்கு வேலை செய்யறவங்க கட்டட வேலைக்கும் பிரிட்ஜ் வேலைக்கும் வீடு கட்டுற வேலைக்கும் இவன் எதுக்கு அங்க இருந்து வராங்க? அங்க வேலை இல்லனால இங்க வராங்க. இல்ல இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். இங்க மைக்ரண்ட் லேபர் வரது காரணம் வேலை இல்லனால. சிங்கப்பூர், மொரிஷியஸ்லாம் போய் வேலை செய்றாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கும்போது ஹரியானால பஞ்சாப்ல இருந்து 1 லட்சம் பேர் வேலை இல்லாம போறாங்க. அர்த்தமா இல்ல பேச்சு சார். உலகமயமாக்கல் வரும்போது, உலகம் சுருங்கும் பொழுது எல்லாரும் எல்லா இடத்துலயும் மிக பெரிய வேலை செய்றாங்க சார். எங்க வாய்ப்பு இருந்தா போவா, எங்க வாய்ப்பு இல்லையோ வாய்ப்பு இல்லாத போவா. அதுதான் நான் சொல்றேன். வட இந்தியாவுல வாய்ப்பு இல்லன்னு சொல்றேன். யூபில வாய்ப்பு இல்ல. பீகார்ல வாய்ப்பு கேள்வி இல்லாம இருக்கா? கொத்து வர்றாங்க சார். யூபில வாய்ப்பு இல்ல சார். சொல்றேன், உத்தரப்பிரதேசத்திலிருந்து வேலைக்காக இடப்பெயர்வு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. பீகார்ல அதிகமா இருக்கு. மத்திய பிரதேச தமிழ்நாட்டுக்கு அதிகமா மைக்ரண்ட் லேபர் வர மாநிலம் மத்திய பிரதேஷ். பீகார் தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஃபர்ஸ்ட் பீகார். உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றவங்க எண்ணிக்கை கம்மியா இருக்கு. உத்தரப்பிரதேசம் ரொம்ப டவுன் ரோட்ல இருந்து இப்ப மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி. தமிழகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நீங்க டிவில கொடுத்த விளம்பரத்தை விட இன்வெஸ்ட்மெண்ட் உடைய மடங்கு ரொம்ப கம்மி. நான் என்ன சொல்றேன், ரேபரேலியில சும்மா டிவில ராகுல் காந்தி வந்து ரேபரேலியில் ராகுல் காந்தி பயந்து போய் நிக்கிறாருன்னு சொல்றாருல. நான் திருப்பி கேக்குறேன், காஷ்மீர்ல வேட்பாளர் போல நீங்க
காஷ்மீர்ல வேட்பாளர் போல நீங்க தான் ஆர்டிகல் 370 நீக்கிட்டீங்களே, அமைதி நிலவுவதாங்க தான், நீங்க தான் டெரரிஸ்ட் கட்டுப்படுத்திட்டீங்களே, வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுச்சு, தைரியமா இருந்த வேட்பாளர் போடுங்க நீங்க. காஷ்மீர்ல வடகிழக்கு மாநிலங்களையும் வேட்பாளர் போடல, நீங்க பயந்துட்டீங்களா? மணிப்பூர்ல, மேகாலயா, நாகாலாந்துல வேட்பாளர் போடல நீங்க. ஸ்ரீநகர்ல, பாராமுல்லா, லடாக்லயும் வேட்பாளர் போடல நீங்க. ஆர்டிகல் 370 நீக்கணும் சொல்றீங்க. மற்ற மாநிலங்கள்ல பேசுறீங்க சார். காஷ்மீர்ல 3 பார்லிமென்ட் தொகுதியில வேட்பாளர் போடல பிஜேபி வித்ரா பண்ணிருக்காங்க. கூட்டணியே கிடையாதுங்க. இவர் வடகிழக்கு வடகிழக்குல நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர்ல வேட்பாளர் போடல. ஃபுல்லா போடல. மணிப்பூர்ல இல்ல, மேகாலயால இல்ல, நாகாலாந்துல இல்ல, வேட்பாளர் இல்ல. கூட்டணியே கிடையாது. மாநில கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. நான் காட்றேன் உங்களுக்கு வேட்பாளர். இன்சர்ஜென்சி கொடுத்து சொன்னாங்க. ஓகே, அது இறுதி கருத்து சார். இறுதி கருத்தா 2 கருத்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் வேலையை கொத்தா வருகிறார்கள்ட்டு. அப்போ தமிழ்நாட்டில் 0 வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு யாராவது ஒரு டேட்டா சொல்ல முடியுமா? இங்கே வந்து ஆட்கள் பற்றாக்குறையினால அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வெளியிடத்தில் கொடுக்குறாங்க. சிம்பிள். இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வேலையில் இருக்காங்க, யாருமே வேலை இல்லாமல் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கா? இல்லை. ஏன்னா இங்கே வேலைக்கு போக மாட்டுறாங்க. அதனால் ப்ளஸ் இங்கே வந்து சில பேர் வந்து சில பிரச்சனைகள் வருதுனால இண்டஸ்ட்ரீஸ் இந்தி கற்றுக்கிட்டு போய் யூபிலையும் பீகார்லையும் மத்திய பிரதேஷ்லேருந்தும் ஆளை கூட்டிகிட்டு வராங்க. இதுதான் நிதர்சனமான வேலைக்கு போக மாட்டாங்கன்னா அந்த ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லுக்கான வேலைக்கு போகிறாங்க சார். அங்கேருந்து வரவங்க என்ன ஸ்கில்லுக்கு சார் வராங்க? சார் தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 51.4% சார். இருக்கட்டும், நான் தான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த கட்டட வேலைகளுக்கு வருபவர்களோ இல்ல ஒரே நிமிஷம் அது சொல்லி ஆகணும். ஏன்னா கட்டட வேலைக்கு வருபவர்களோ இல்ல யூபியில இருந்து வருபவர்களோ அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இங்க தமிழ்நாட்டில இருந்து சப்ளை இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது உங்களால. அதுதான் சார் கடைசி விஷயம். நான் வந்து சரவணன் வந்து ப்ரெடிக்ஷன் சொன்னாரு, வராது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்க பார்த்தேன். இதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தார், செந்தில் பாலாஜி நாளைக்கு வெளில வந்துடுவார், நாளைக்கு வெளில வந்துடுவார்ன்ட்டு. இன்று வரைக்கும் வர முடியல. ஏன்னா சில விஷயங்கள் கோர்ட் விஷயமாகட்டும், இந்த மாதிரி ஒரு அரசியல் விஷயமாகட்டும், இது ஒன்று சட்டப்படி நடக்கும், இன்னொன்று மக்களுடைய தீர்ப்பின்படி நடக்கும். அதுதான் உண்மையான விஷயம். இல்ல இப்போ பாஜக வந்து முக்கியமா என்னன்னா, பெண்கள் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க 2019 2014. இந்த முறை அந்த நாரி சக்தி என்று சொல்லக்கூடிய பெண்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவை விட்டு வெளியேறிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிஜ்பூஷன் சிங்கில் தொடங்கி மணிப்பூர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரஜ்வால் ரேவண்ணா போய் அவருக்காக போய் பிரச்சாரம் செய்து விட்டு வந்தார் நம்முடைய பிரதமர். தப்பிச்சு ஓட விட்டாங்க. இந்தியாவுக்கு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட விட்டுட்டாங்க. அதே போல இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவுடைய பொய்கள் அம்பலப்பட்டு நிற்கிறது. சந்தேஷ் காலில வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பாஜகவினர் மிரட்டி போலியாக வந்து ரேப் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வித்ரா வாங்கிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்த பெண்களும் பாஜகவை இந்தியாவில் வந்து நிராகரிக்கிறார்கள். 180 இடங்களில் கூட ஜெயிப்பது கடினம். டாடா பை பை மோடி. ஓகே அஸ்வத்தாமன், ஒரே சந்தேஷ் காலில சார் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமைக்கு எதிரான ஒரு அப்பட்டமான ஒரு மீறல் நடந்தது. அங்கே 2 பேரை மிரட்டி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சுட்டு அதை பேசுறதுன்றது எவ்வளோ அவமானமான விஷயம். இங்க தமிழகத்துல பெண் காவலர் திருவண்ணாமலையில பழையர்னு விட்டாங்க திமுக காரங்க. இதுதான் இங்க இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு நிலைமை. இங்க கொலை, கொள்ளை, கள்ளச்சாராயம், கஞ்சா. இங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பேசுங்க. அங்க சண்டே இதை கல்கத்தாவை பேசிட்டு இதை பேசிட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாத்துங்க. இங்க வந்து மிகப்பெரிய அளவுல இங்க கஞ்சா தலைவிரித்து ஆடுகிறது. அதை கட்டுப்படுத்துங்க. முதல்ல ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கி அதை வீடியோ எடுத்த ஒரு நபர் கையை பிடிச்சி இவர் வெற்றி பெற செய்வது என்ன வெற்றி பெற செய்வதுன்னு பேசினா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை விட கேலி கூத்து இந்தியாவில் இருக்க நினைக்கிறேன். பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் வந்து பல கேள்விகளுக்கும் பல யூகங்களுக்கும் விடை கொடுக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுவரை பிரச்சாரத்தில் பேசப்படக்கூடிய செய்திகள் மட்டுமே விவாதமாக இருக்கும். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.